குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இந்த அக்டோபர் மந்த் 18th வந்து வேர்ல்டு மெனோபாஸ் டே அப்படின்னு உலகம் முழுக்கும் சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, மெனோபாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தூரம் வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டாப் ஆகிறது, செசேஷன் ஆஃப் மென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஏஜ் குரூப் நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். தோராயமாக 45லேருந்து 52 வரைக்கும் இந்த ஏஜ் குரூப்பில் வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகலாம். எப்போ டாக்டர் பெர்மனெண்ட்டாக மென்சஸ் ஸ்டாப் ஆகுது நம்ம எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, 1 இயருக்கு உங்களுக்கு மாதவிடாய் வரல அப்படின்னா நீங்கள் மெனோபாஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மெனோபாஸ் ரீச் பண்ணுற போது சில மாற்றங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பெண்களுக்கு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டு உங்களோட ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். மெயினாக கர்ப்பப்பை வாயு ஸ்க்ரீனிங், அதாவது பேப்ஸ்மியர், பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் அப்டமன் பெல்விஸ், அப்புறம் உங்களோட ரொட்டீன் பிளட் டெஸ்ட், சுகர் இருக்கா, பிபி இருக்கா, அனீமியா இருக்கா, இது எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணணும். அதே மாதிரி போன் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ அது உங்களுக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அளவு ஆக்டிவாக இருக்கீங்களோ நீங்கள் அந்த மெனோபாஸை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ப்ளீஸ் ஹாவ் யுவர் ஆனுவல் எக்ஸாமினேஷன்ஸ் கரெக்ட்லி during the time of menopause.